இன்னைக்கு பெண்கள் மீது இவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் தலைவர்களே பெண்களை பற்றி அவதூறாக கேவலமாக மோசமாக தகாத வார்த்தைகளில் பேசும்போது என்னை காப்பாற்றுறதுக்கு என் தலைவன் இருக்கான், ஏன்னா அவனே கெட்டவதான் பேசுவான் அப்படின்றது தான் இருக்கும். வாய்க்கிலேயே நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது பேசின கனிமொழி, நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி உட்கார வச்ச ஒரு மினிஸ்டரை வந்து இன்னைக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு கேடுகட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மாடல் கீடெல்லாம் கிடையாது, இவரை மாடல் ஆக்கிட்டு கேமரா முன்னாடி நின்றுட்டு ஃபேஷன் ஷோ பார்க்குறது, டான்ஸை பார்க்குறது, சினிமா ஷூட்டிங் பண்ணுறது, இதுதான் அவருக்கு குறிக்கோள். தமிழ்நாடு ஒரு மாடலாக எங்கே எந்த மாடல் காட்டுவார்? ரோடை காட்ட சொல்லுங்கள். திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருவாங்க, தமிழ்நாடே கூரை போட்டு வித்துருவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து 35 லட்சம் கொடுத்து நீங்கள் வந்து பெண்களுக்கு நடிகைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்ட்டி பண்ணியிருக்கீங்க. அது யாரு கூட காசில்? தாலி அறுத்த காசில், இளம் விதவைகளோட காசில் நீங்கள் வந்து பார்ட்டி பண்ணியிருக்கீங்க. ராஜபக்ஷைக்கு என்ன நடந்ததோ இந்த குடும்பத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக அதிமுகவினுடைய மாநில மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகரம் நம்மளோட இருக்கிறதா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், தமிழகத்தில் வந்து தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், அப்புறம் வந்து இந்த அரக்கோணம் விவகாரம், அதுக்கப்புறம் முந்தானத்து வந்து இந்த தரமணியில் வந்து தாம்பரத்தில் வந்து ஒரு பெண் குழந்தை வந்துட்டு பாலியல் குற்றச்சாட்டு, தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியில் வந்துட்டு பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு தெரிந்தவர்கள் நடக்குது, தெரியாமலும் எவ்வளோ நடக்குது. இதெல்லாம் எந்த பாதையில் தமிழ்நாடு போய்க்கு இருக்கு மேடம்? சட்டம் ஒழுங்கு வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். சட்டம் ஒழுங்குன்ற வார்த்தைக்கே அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்டிஸ் வந்து திமுக செய்யறது கிடையாது. ஏன்னா முழுக்க போலீஸ் துறைகள் வந்து எல்லாமே வந்து முதலமைச்சர் அடியில் தான் இருக்குது. ரொம்பவே சைலண்ட்டாக இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னே புரியல. ஏன்னா அவங்க குற்றவாளிகளை தான் காப்பாற்றுறாங்க. குற்றவாளிகள் பற்றி பேசுகிறதுக்கு வந்து கீதா ஜீவன் என்ன பேசியிருக்காங்கன்னா, அமைச்சர் இந்த மாதிரி அவர் ரொம்ப நல்லவர், 21 வருஷம் இருந்தார், இப்போ வந்து என்ன இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டாரு, நல்லவராக இருந்தவர் எப்படி இப்படி மாறினாருன்னு தெரியல. யாராவது இந்த மாதிரி ஒரு பேச்சு சொல்லுவாங்களா? இப்போ என் குழந்தைக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் ஆயிருக்கு, இல்லை கீதா ஜீவன் அவங்க குழந்தைகளுக்கு ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்ச்மேன் நல்லவராக இருந்தார், இன்னைக்கு நல்லவராக இல்லை, அதனால எனக்கு எப்படி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து முக்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு குற்றவாளி மீது, அதுவும் அரசு இருக்கிற இடத்துல, அரசு நடத்துகிற இடத்துல இது வந்து நடந்திருக்குன்னு போது அவங்கள மேலே வந்து எந்தாவது குற்றம் சொல்லவே கூடாது, திமுக குற்றமே செய்யலை அப்படின்ற மாதிரி அவங்க நடத்துகிறாங்க இந்த ஆட்சியை. அதாவது முழுக்க கண் மூடிட்டு இருக்காங்க. திமுக முழுக்க கண் மூடி என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கே தெரியல அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து இந்த ஆட்சி நடக்குதான்னு கூட தெரியல, வேற யாரோ தான் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்களும் சரி, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க வந்து யாருமே பெருசாக வந்து வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவரும் வந்து மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு மக்களுக்கும் பார்க்குறதுக்கும் அப்படி தான் தெரியுது அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். நான் அதான் இப்போ தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் வர்றப்ப வந்து அடுத்தவங்களை கையாற்றுற வேலையை தான் திமுக செய்கிறாங்க. அதே போன்று அமைச்சர் கீதாஜியோட செய்தியாளர் சந்திப்பில் கூட அவர் ரொம்ப 20 வருஷமாக இருக்கார், இது வரைக்கும் எந்த குற்றம் இல்லை, இந்த புதுசாக வந்த பொண்ணு இங்கே வந்து ஒன்றும் சிம்பிள்ங்க, லீடர்ஸ் எப்படியோ அப்படி தான் வந்து அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆட்சியும் நடக்கும். நீங்கள் வந்து பொன்முடி அவர்கள் வந்து எவ்வளோ கேவலமாக பெண்களை பற்றி பேசுனாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிபேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சர்வசாதாரணமாக பெண்களை பற்றி தவறாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த போக்கு தான், இன்றைக்கி அந்த மனப்பான்மை தான் இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணை பற்றி நம்ம என்ன வேணால் பண்ணலாம், குற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மை எதுக்கு வருதுன்னா, இந்த மாதிரி ஆட்களே வந்து பேசும்போது, திமுகவில் இருக்கிற பெரிய தலைவர்களே பேசும்போது, இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து ஓசியில் பஸ்ஸில் ஏறி போயிட்டு நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்கன்னு மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மனிதாபிமானம் இல்லாத நீங்கள் தான் வந்து படிநிலை பார்க்குறீங்க.
படிநிலை பார்க்கறதே திமுக தான் நான் சொல்கிறேன். எனக்கு அடியில் தான் எல்லாருமே, எனக்கு அடியில் தான் என் பேச்சு கேட்டதான். நீ குற்றவாளியாக இருந்தாலும் சரி, நீ சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, என்னோட தயவு இருந்தால் தான் நீ தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நியாயத்துக்கு கட்டுப்படுறது இல்லை திமுக அப்படின்றது தான் சொல்ல முடியும். இன்னைக்கு பெண்கள் மீது இவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் தலைவர்களே பெண்களை பற்றி அவதூறாக, கேவலமாக, மோசமாக, தகாத வார்த்தைகளில் பேசும்போது இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது. அதனால இவங்க வந்து அதே மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் இந்த குற்றவாளி. அந்த குற்றம் செய்கிறவங்களும் அதே மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான். என்னை காப்பாற்றுறதுக்கு என் தலைவன் இருக்கான், ஏன்னா அவனே கெட்டவ தான் பேசுவான் அப்படின்றது தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறனால தான் இன்றைக்கி வந்து குற்றவாளிகளை மட்டும் காப்பாற்றுறதுக்கு தான் இது வந்து திமுகவே குற்றவாளிகள் இருக்கிற இடம் தானே. ஓகேங்களா? அங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செந்தில் பாலாஜி என்னன்னு சொல்லிட்டு வந்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் 11/5 வந்து நீங்கள் வந்து மணல் இதெல்லாம் நீங்கள் வந்து அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓப்பன் டாக்குங்க, இதெல்லாம் ஓப்பனாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு நல்லதா இல்லை தமிழ்நாட்டுக்கு நல்லதா? நீங்கள் வந்து இந்த சென்ட்ரல்லேருந்து வந்து உரிமையை பறிக்கிறதுக்கு அவசியமே தேவையில்லை. தமிழ்நாடு உரிமையை பறிக்கிறது திமுக தான் அப்படின்றது நான் அடித்து சொல்லுவேன். நான் மேலும் அந்த அமைச்சர் கீதா ஜீவன் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த பெண் அதாவது இந்த போக்சோ குற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு, குழந்தை திருமணம் அதிகமானதுக்கு, அதுபோல் இளம் வயது கற்பம் அதிகத்துக்கும் வந்துட்டு காதல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லவ்னால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. இது எப்படி மேடம் பார்க்குறது? அதுதான் சொல்கிறேன். அதாவது மனசாட்சி இல்லாமல் கீதா ஜீவன் அப்பாயிண்ட் பண்ணது யார்? கன்னிமொழி அவர்கள். கன்னிமொழி அவர்களை வந்து இது ஒத்துப்பாங்களா? அவங்க மாவட்டம் தானே கீதா ஜீவன் அவர்கள். வாயை திறந்து இது ஒத்துப்பாங்களா நான் கேட்குறேன். நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணே பேசும்போது கன்னிமொழி ஒத்துப்பாங்களா நான் கேட்குறேன். இங்கே சமூக நீதி எங்கே? கன்னிமொழி எங்கே போனாங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? வாய்க்கிலேயே நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது பேசுகிற கன்னிமொழி இன்னைக்கு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி உட்கார வச்ச ஒரு மினிஸ்டரை வந்து இன்னைக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு கேடுகட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்குன்றத நான் கேட்பேன். நான் இல்லை, நேற்று வந்து ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பே பெண்கள் தான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே பெண்கள் வந்து பாதிக்கப்படுறப்ப வந்து எந்த ஒரு குரலும் கொடுக்காம அவங்களோட பாதுகாப்பு குறித்து எந்த அக்கறை இல்லாமல் இருக்காரு மேடம். அவர் எங்கேங்க? அதான் ஆளே இல்லை, ஆட்சியே நடக்கலை. அதுதான் சொல்கிறேன். 4.5 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தோடு சம்பாதிக்கணும். தொடர்ந்து கொலை நடக்குது. கொங்கு மண்டலத்தில் வந்து தொடர்ந்து கொலை ஈரோடில் நடந்தது, நாமக்கல்ல நடந்திருக்கு, எல்லாம் முதியோர்கள் நடந்திருக்கு. ஏதாவது வாய் திறந்து பார்த்தாங்களா? பேசினாங்களா? அங்கே போய் பார்த்தாங்களா? மக்களை போய் பார்த்தாங்களா? எதுக்கு இந்த கொலை நடக்குது? நிலத்தை அபகரிக்கிறாங்களா இல்லை வந்து நிலத்தை வந்து பயமுறுத்தி அவங்க வந்து கைப்பெறணும் பார்க்குறாங்களா? இது இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் இது இன்வால்வ் ஆயிருக்கா இல்லை இண்டஸ்ட்ரி இது இன்வால்வ் ஆயிருக்கான்றது ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? நிறைய பேர் வந்து வாலண்டரியாக வித்துட்டு போகிறாங்கன்றது நான் கேள்விப்படுறேன். நான் பயத்தினால ஒரு உண்மையான குற்றவாளியே அவங்க பிடிக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸு சப்பக்கட்டை கட்டுறதுக்கு அவங்க வந்து வேற ஏதோ குற்றவாளி மேலே கைக்கு காமிச்சிட்டு அவங்கள மிரட்டி அவங்கள வந்து குற்றவாளி ஆக்குறாங்கன்றது நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து தொடர்ந்து இது போல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வந்து சிஎம் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, உலக வங்கி உதவியோடு தமிழ்நாடை வந்து ஒரு முன்மாதிரி ஸ்டேட்டாக மாநிலமாக மாற்றுறேன், அது ஒரு பெரிய மாடலாக இருக்கணும் அப்படின்றது தானே. ஆனால் அவர் நடிக்கணும், கேமரா போட்டு அவர் நடிக்கணும். டெய்லி கேமராவுக்கு முன்னாடி அவர் மாடலில் தானே இருக்கார். அவர் மாடலிங் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சிஎம்மாக இல்லை. அவர் கேமராவுக்கு முன்னாடி டெய்லி உட்காந்துட்டு மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாடலிங்னால அவர் வந்து இந்த ஒரு மாடலாக ஆக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து இப்போ போயிட்டு ஃபேஷன் ஷோ தான் நடக்கணும். இந்த ஸ்டேட்டை முன்மாதிரி மாநிலமாக்க அவர் ஸ்டேட்டெல்லாம் ஆக்க மாட்டார், அவரை மாடலாக ஆக்கிறதுக்கு தான் அவர் பேசுகிறாரே தவிர அவரை ஒரு மாடலாக ஃபேஷன் ஷோவில் நடக்கணும்னு தான் அவர் மாடல் ஆக்கணும்னு. என்ன தமிழ்நாடு வந்து ஒரு மாடல் ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த 4.5 வருஷத்தில்? 4.5 வருஷத்தில் நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? டாஸ்மாகை மூடினீங்களா? நீட்டை பேன் பண்ணீங்களா? பேன் பண்ண முடிஞ்சுதா? ரகசியம் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்களே, நீங்கள் செஞ்சீங்களா? என்ன அப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தீங்க? 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. எத்தனை பெண்களுக்கு அது போய் சேருது? பாதி பெண்களுக்கு அது போய் சேர்றது இல்லை, பாதி பெண்கள் அதுலேருந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? இதுலேருந்து எடுத்தாச்சு. இப்போ பொங்கல் பரிசு கொடுக்க போறேன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் பொங்கல் பரிசு கொடுக்கல. ஓகேங்களா? இந்த வாட்டி 10,000 ரூபாய் தரணும்.
முதலமைச்சர் இந்த வாட்டி 10,000 ரூபாய் தரணும். ஏன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் சொன்னது வந்து வருஷத்துக்கு நாங்கள் 5,000 ரூபாய் தருவோம். எடப்பாடி அவர்கள் வந்து ஐயா எடப்பாடியார் வந்து நீங்கள் 5,000 ரூபாய் தரணும், ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் தரணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா இல்லையா? அப்போ வந்து அவங்க கடைபிடிச்சாங்களா? இல்லை, 2,500 ரூபாய். இந்த வருஷம் வந்து போன வருஷமும் தரல, இந்த வருஷமும் தரல. இன்னைக்கு மக்களுக்கு வந்து 10,000 ரூபாய் தரணும். ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றி நான் வந்து உனக்கு போன வருஷம் 2,000, இந்த வருஷம் 2,000, 4,000 தரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 10,000 ரூபாய் கேட்கணும் மக்கள். ஓகேங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மாடல் கீடல்லாம் கிடையாது. இவரை மாடல் ஆக்கிட்டு கேமரா முன்னாடி நின்றுட்டு ஃபேஷன் ஷோ பார்க்குறது, டான்ஸை பார்க்குறது, சினிமா ஷூட்டிங் பண்ணுறது, இதுதான் அவருக்கு குறிக்கோள். தமிழ்நாடு ஒரு மாடலாக எங்கே எந்த மாடல் காட்டுவார்? ரோடை காட்ட சொல்லுங்கள். தமிழ்நாடு ரோடை காட்ட சொல்லுங்கள். தமிழ்நாடு ட்ரைனேஜ் எப்படி இருக்குன்னு காட்ட சொல்லுங்கள். இந்த கூவம் ரிவர் எப்படி இருக்குன்னு காட்ட சொல்லுங்கள். என்ன வேலை நடந்திருக்கு? பல கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. இந்த கூவம் என்ன பண்ணாங்க? சுத்தம் பண்ணுறதுலாம் செலவழிச்சிருக்காங்க. எங்கே என்ன பண்ணியிருக்காங்க? என்ன சுத்தம் ஆயிருக்குன்னு நான் கேட்குறேன். வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு மழை வரும், தண்ணி தேங்கி நிற்க போகுது. இதான் நடக்க போகுது. கண்டிப்பாக தொடர்ந்து போடுற இப்போ இந்த மழைநீர் வடிகால் பணிகள்லாம் பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி வந்து உலக வங்கி கொடுத்துருக்கு. ஆனாலும் கூட இன்னும் அந்த பணிகள் போயிட்டு தான் இருக்குது. மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. 10 லட்சம் கோடி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கடன். டாஸ்மாக் ஊழலில் அமித்ஷா அவர்கள் சொன்னது வந்து 35,000 கோடி வந்து டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ காசு கடனுக்கு கட்டியிருக்கீங்க? கடன் வந்து நீங்கள் கடனுக்கு நீங்கள் வந்து கட்டுறதுக்கு நீங்கள் காசு வந்து ஊழல் செஞ்சு நீங்கள் அதுலேயே அதையாவது பண்ணி ஒரு புண்ணியத்தை சேர்த்துருக்கலாம். தமிழ்நாடு 10 லட்சம் கோடி நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் அந்த அந்த டாஸ்மாக் ஊழல் செஞ்சதே நீங்கள் வந்து அடுத்த வாட்டி நான் திருப்பி ஜெயிக்கணும், மக்களுக்கு காசு கொடுக்கணும், இந்த பொங்கல் பரிசு 4,000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றலாம் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிளானிங். அது தவிர நீங்கள் என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். நான் நாடு போட்டு 4 ஆண்டு ஆட்சி உட்காந்துட்டு இந்த கீழம்பாக்கம் பஸ்ஸில் இன்னி வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. கரெக்டாக நம்மளுக்கு வந்து பஸ் வந்து சேர மாட்டேங்குது, எங்களுக்கு பஸ்ஸில் என்ன ஆட்சி நடக்குதுன்னு எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க. ஓகேங்களா? மக்கள் எல்லாரும் பேசுகிறாங்க. நான் பேசணும் அவசியம் இல்லைங்க, அது மக்களே பேசுது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்க அப்பா பேர் மட்டும் போடுறதுக்கு தான் அவசரமாக ஓப்பன் பண்ணாங்க. பாக்ஸிங் சென்டரில் வந்து என்னமோ அவங்க அப்பா வந்து பெரிய பாக்ஸர் மாதிரி. பாக்ஸிங் சென்டருக்கு வந்து கலைஞர் கருணாநிதி, வேறு பாக்ஸர்ஸே இல்லை தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து கலைஞர் பூங்கா, கலைஞர் இது. ஒரு சின்ன ஃபார்மிங் இது வரைக்கும் பண்ணியிருப்பாங்களா? இன்னைக்கு முழுக்க ஜி ஸ்கொயராக இருக்கட்டும், எல்லாமே ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து திமுக தான். இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மண் இருக்காது. தமிழ்நாட்டில் மண் இருக்காது, கல் இருக்காது, பிரிக்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து செங்கல் இருக்காது. அதாவது பிரிக்ஸ்னால் செங்கல் இருக்காது. அப்போ மரம் இருக்காது, தண்ணி இருக்காது. இதுதான் நடக்க போகுது. திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருவாங்க, தமிழ்நாடே கூரை போட்டு வித்துருவாங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்வேன். நான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது கூட திமுக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்றாங்க. வீரமணி அவர்கள் வந்துட்டு திமுக கூட்டணி யாராலும் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஆட்சிக்கு திமுக வரும்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறாங்க? அவர் அசைக்க முடியாது. ஏன்னா ஒரே இடத்துல தானே உட்காருவாங்க. ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலையே செய்யாமல், அதுக்கு பேர் வந்து நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், கவுச் பொட்டேட்டோ அப்படின்றது. அதாவது சோம்பேறி அப்படின்றது அர்த்தம். எங்களை அசைக்க முடியாது, நாங்கள் ஒரே இடத்துல தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னா, அது ஏன்னா அவங்கள அசைக்க முடியாதுன்னா அவங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. மழை வந்தாலும் இடி வந்தாலும் போய் வெளியில் போய் மக்களை போய் சந்திக்க மாட்டாங்க. இங்கே வியாசர்பாடியில் வந்து வீடுகள் எரிஞ்சாலும் நான் போய் மக்களை பார்க்க மாட்டேன். எனக்கு டான்ஸு தான் பார்க்கணும். டான்ஸ் ஆடி இப்போ பசங்கள்லாம் டான்ஸ் ஆடி போய் சொல்லணும் ஸ்கீம்ஸை பற்றி. இதுதான் அவங்களோட இது. ஸோ அவங்க அசைக்கெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வீட்லேயே உட்காருங்க, யாருமே உங்களோட தயவு கேட்கல அப்படின்றத நான் சொல்கிறேன். திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குன்னு சொல்கிறாரு அவர். திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. இருந்துட்டு போட்டுங்க, நீங்கள் கூட்டணி வலுவாக இருந்து என்ன பிரயோஜனம்? மக்கள் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இது நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமாயிடுச்சு. திமுக என்ற ஒரு கட்சி என்னாலே இப்போ இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு கையில் மட்டும்தான் இந்த கட்சி இருக்குன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நீ கூட்டணி ஸ்ட்ராங்காக வச்சு என்ன பிரயோஜனம்?
மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தானே எல்லாருமே கேட்குறாங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? மக்கள் வீடு வீடா இடிக்கிறீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு வேற ஏதாவது செய்யணும், அதுவும் செய்யறது இல்லை. நீங்க மாற்று இடம் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுவும் நீங்க செய்யறது கிடையாது. ஒரே நாள்ல வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு அன்னைக்கே நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்றீங்க. இந்த திமுக என்ற கட்சி நம்பிக்கை, மக்கள் முழுக்க முழுக்க நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? நம்பிக்கை நீங்க என்ன கூட்டணி ஒண்ணா வச்சுக்கிட்டாலும் அந்த கூட்டணியும் மக்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்கன்றது தான் நான் சொல்வேன். ஏன்னா நீங்க பண்ற செயல்கள் அட்டூழியங்கள், ஆடம்பர கரப்ஷன் நடந்திருக்கு. இந்த வாட்டி கரப்ஷன் வந்து ஆடம்பர கரப்ஷன் நடந்திருக்கு. அதாவது எல்லா கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கிற ஒரு விஷயம். நீங்க வந்து 35 லட்சம் கொடுத்து நீங்க வந்து பெண்கள் நடிகைகளுக்கெல்லாம் நீங்க வந்து பார்ட்டி பண்ணியிருக்கீங்க. அது யாரு கூட காசுல? தாலி அறுத்த காசுல, இளம் விதவைகளோட காசுல நீங்க வந்து பார்ட்டி பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்து காமிச்சாங்களா? இதே வந்து ஜுவல்ஸு அது இது ஆடம்பரமா இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றான் 25 லட்சம் 25 மில்லியனுக்கு வந்து டாலருக்கு 25 மில்லியன் டாலர், அது கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய். அதுக்கு அந்த அளவுக்கு வாட்ச் வச்சிருக்கான். அது போய் எடுத்து வீடியோ போட்டு காமிச்சியா? சன் டிவி போட்டு காமிச்சதா? இதே வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து அவங்க மேல ஏகப்பட்ட பூசுனீங்களே, தவறான விஷயங்கள், இல்லாத ஜுவல்ஸ் கூட அவங்க கிட்ட இருக்குன்னு மாதிரி நீங்க காமிச்சிங்களே புரட்சி தலைவி அம்மா கிட்ட. அவங்க வீட்டுக்கு பூந்து போய் நீ வந்து கேமரா போட்டு காமிச்சல. நீங்க எப்படி கும்மாளம் அடிக்கிறீங்க? நீங்க எப்படி பார்ட்டி பண்றீங்க? மக்கள் காசுல பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு வாட்ச் வச்சிருக்கீங்க? நீங்க சன் டிவி போட்டு காட்ட சொல்லுங்க. மாப்பிள்ளை வச்சிருக்காரு, மாப்பிள்ளை வச்சிருக்காரு, இந்த விக்ரம் ஜூஜு வச்சிருக்காரு, போட்டு காட்ட சொல்லுங்க. அந்த 174ல பார்ட்டி நடக்குதுலாம், அந்த 35 லட்சம் ரூபா இப்போ பார்ட்டிலாம் நடக்குதுல்ல, எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு இதுதானே, டிஆர்பி தானே, போட்டு காட்ட வேண்டியதானே. எப்படி பார்ட்டி பண்றீங்க நாங்களும் பார்க்குறோம். மக்களோட காசுல டாஸ்மாக்ல நீங்க எவ்வளவு பார்ட்டி பண்றீங்க நாங்களும் பார்க்குறோம். மக்கள் எல்லாரும் பார்க்கட்டும். இல்லை, ஒரு பக்கம் வந்து வீரமணி வந்து கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குன்னு சொல்கிறாரு, அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் வந்துட்டு திமுக வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது, அதிக தொகுதி கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விரிசல் மாதிரி வந்துருக்கு. திமுக கூட்டணி டன்னுங்க. 2026ல் திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்றது தான் நான் சொல்வேன். திமுக என்ற கட்சி இருந்தாலும் அது வந்து அந்த மூக ஃபேமிலி அடியில் இருக்காது அப்படின்றது வந்து தெளிவாக நான் இங்கே சொல்லிக்கிறேன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026ல் ஆட்சி அமைக்கும். 2026ல் ஐயா எடப்பாடியார் தான் முதலமைச்சராக போகிறாரு. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வந்து மக்கள் இடையே எந்தெந்த திட்டங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் மீண்டும் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு, ஏகப்பட்ட பொறுப்பு இன்னைக்கு வந்து 10 லட்சம் கோடிக்கு தமிழ்நாடு கடனில் வச்சிருக்கிறது. இத்தனை அனைத்தும் நம்ம வந்து சரி செய்யலைன்னா நீங்கள் வந்து மாடலும் கிடையாது, ஆடலும் கிடையாது, பாடலும் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போய் சேரும் அப்படின்றது தான். இன்னைக்கு வந்து மக்கள் இன்னி வரைக்கும் அவங்க உணரல. ராஜபக்ஷைக்கு என்ன நடந்ததோ அதே இந்த குடும்பத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க. அத்தனை பேரோட யாரோட வியாபாரமும் சரியா போகிறது கிடையாது, யாரோட தொழிலும் சரியா போகிறது கிடையாது. எல்லாத்துலேயும் கமிஷன், எல்லாத்துலேயும் டெண்டர்லேயும் கமிஷன், சாதாரண இண்டஸ்ட்ரியிலையும் கமிஷன், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்டையும் கமிஷன். இதான் நடக்குது. மேடம், இப்போ தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு குற்றங்கள் நடக்கும் பொழுதும் கூட, கொலைகளாகட்டும் மற்ற எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கும் கூட, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மக்களின் குரலாக வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் வந்து அறிக்கை வர்றாரு. இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கூட யார் அந்த சார்ந்து தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டு இருந்தார். ஆனால் தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரை வந்து ரொம்ப விமர்சித்து பேசுறது, யார் அந்த சார்ன்னு சொல்கிறது, அது இல்லாத சாரை உருவாக்குறாருன்ற மாதிரி. நேற்று கூட வந்து புதுக்கோட்டையில் வந்துட்டு சாரும் இல்லை மோரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்து யார் சார் கேட்டால் அவரைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து விமர்சனங்களை வைக்கிறாரு. எப்படி பார்க்குறது மேடம்? அதாவது குற்றம் உள்ள மனசை குறுகுறுக்கும் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இல்லையா?
மிஸ்டர் ரகுபதி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி யார் அந்த சார்ன்னு சொல்கிறதுக்கு வந்து தைரியம் இல்லை. ஃபஸ்ட்டு தைரியம் இருக்கணும். இந்த ஆளே எங்கள் கட்சியில் தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிற தைரியம் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து காப்பாற்ற நினைக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து தைரியம் இல்லாதவங்கள்லாம் வந்து யார் அந்த சார்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா குற்றம் உள்ள மனது தான் குறுகு இருக்கும். மற்றவங்க மேலே கை காமிக்கிறவங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு குற்றம் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு விரல் உங்கள் பக்கம் காமிச்சிருந்தாலும் ஒரு 4 விரல் என்ன தான் காமிக்குது. அப்படி இருக்கும்போது ரகுபதி அவர்கள் மற்றவங்க மீது கை காமிச்சாங்கன்னா அது 4 விரல் அவங்க மேலே தான் கை காமிக்கின்றது அவங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ குற்றவாளி யாருன்றது நீங்கள் ஒன்றும் யார் அந்த சார்ன்றது உங்கள் வாயிலேருந்து வர தேவையில்லை. யார் அந்த சார்ன்றது உலகத்துக்கு தெரியும். ஞானசேகர் யாரோட நண்பர், எந்த வட்ட செயலாளரோட நண்பர், எந்த அமைச்சரோட நண்பர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த சப்பை கட்டிட்டு இந்த ட்ராமாவை பண்ணிக்கிட்டு நான் ஏமாற்றலாம், 4 டிவி பேட்டி கொடுத்து ஏமாற்றலாம், மக்களை ஏமாற்றலாம்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் நடக்காது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். மக்கள் அனைவருமே தெளிவாக இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் அதை எப்படி பார்க்குறது மேடம்? விமர்சனம் வரதா செய்யும். ஆட்சியில் அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, ஆட்சியில் அவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு, ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. விமர்சனம் வரலன்னா தான் தப்பு. எதிர்த்துக்கு ஒரு ஆப்போசிஷன் லீடர் கேட்கலன்னா தான் தப்பு. அது கேட்டிருக்காரு. கேட்டிருக்கும் போது அதுக்கு சரி செய்யறதுக்கு உங்களுக்கு வழி தெரியலன்னா ஆட்சி விட்டு நீங்கள் இறங்குறது, ரிசைன் பண்ணுறது தான் கரெக்டு. அதை விட்டுட்டு இல்லை என் குடும்பம் எனக்கு அப்புறம் என் பையன் வருவான், அவன் முதலமைச்சர் ஆகுவான், அது இல்லைன்னா என் தங்கச்சி முதலமைச்சர் ஆவாங்க, ஒரு குடும்பத்துக்கான இது மன்னராட்சியாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு என்றால் மக்கள், எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து உங்களுக்கு தண்டனை தரமாட்டார், மக்கள் உங்களுக்கு தண்டனை தருவாங்க அப்படின்றது நான் அழுத்தம் திருத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மேடம். கடைசியாக வந்து இப்போ நீங்கள் இந்த திரைத்துறை இருந்தாலும் உங்களுக்கு கேள்வி மேடம், இந்த மக்களுக்கு வந்து இங்கே பொதுமக்களுக்கு நிறைய வரி உயர்வுலாம் இருக்குது. ஆனால் திரைப்படத்துறையில் மட்டும் கேளிக்கை வரி வந்து 8% 4% குறைச்சிருக்காங்க. இது இந்த வரி குறைப்பு யாருக்கு பலன் கொடுக்க மேடம்? உண்மையிலே திரைத்துறைக்கு இந்த வரி குறைப்பு பலன் கிடைக்குமா, இல்லை குறிப்பிட்ட சிலருக்கு பலன் அளிக்குமா மேடம்? வரி என்பது வந்து கண்டிப்பாக நடுவில் கொஞ்சமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் வந்து படமே வந்து பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இதுக்காக மற்றவங்களோட இதுவும் சேர்ந்து பாதிக்குது. ஓகேங்களா? நல்வழியில் ஒரு படம் எடுக்கிறவங்களோட இதுவும் அவங்களோட லைஃப் பாதிக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஒரு குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்குது. அவங்க என்ன நண்பரோட தம்பி ஆகாஷ் பாஸ்கரன்னு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கம்பெனி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருக்கும்போது எல்லாமே இன்டர்கனெக்டடு. ஜாஃபர் சாதிக்கும் இன்டர்கனெக்டடு. நீங்கள் பண்ணுற குற்றங்கள்னால இங்கே இருக்கிற சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வரி குறைச்சது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஊழல் செஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். எந்த வகையில் அவங்களுக்கு ஊழல் செஞ்சவங்க சந்தோஷம்? ஆமாம், அவங்களுக்கு எல்லாமே, அவங்களுக்கு பிளாக் மணியும் கிடைக்குது, அதுக்கப்புறம் இதுவும் நீங்கள் டேக்ஸும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இங்கே முழுக்க முட்டாளாக இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ், இந்த உண்மையாக நேர்மையாக படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் பாவம் தானே. உங்களை கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடவுள் என்ன சொல்கிறது, ரத்த கண்ணீர் தான் வருது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்றத. ஆனால் இந்த டேக்ஸ் குறைச்சது நல்ல விஷயம். உதயநிதிக்காக குறைச்சிருக்காரு, அவருக்காக தான் குறைச்சிருக்காரு, வேற எதுக்காக குறைச்சிருக்காரு? உங்களோட நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.